ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ச்சேசிங் தான். எங்களுக்கு வந்து கல்யாண நாள் வருது. சரி ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து கிளம்புனோம். ஆனால் காலையிலே வந்து நல்ல மழை. அதோட பசங்களுக்கு வந்து லஞ்செலாம் செஞ்சு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டு மழை விட்டோன்னே அப்படியே வந்து ஷாப்பிங் பண்ண வந்து கிளம்பியாச்சு. ரோட்லலாம் ஒரே தண்ணியாக இருந்துச்சு, குளம் மாதிரி. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னா, உங்கள் ஊர்லலாம் மழையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கு மாசி மகத்தால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியே வந்து ட்ரெஸ் வாங்க வந்து கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் டாப்பு பார்த்தோம். சுடிதார் வந்து இந்த தாட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தோம். அங்கே ஒன்றும் பெருசா புடிக்கல. சரி வேறு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த கடையில் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து நெறைய கலெக்ஷன் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் டாப் வந்து வச்சு பார்த்தேன். சரி நம்மளுக்கு செட் ஆனுச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒயிட்டும் வந்து பிடிக்கும் ரொம்ப நாளாக. ஆனால் மெயின்டெயின் பண்ணுறது தான் கஷ்டம். நான் மெயின்டெயினே பண்ண மாட்டேன். என்ன பண்ணிவிடுவேன்னா, எல்லா துணியோடையும் சேர்த்து துவைக்க வந்து ஊற வச்சுருவேன். வேறு துணியோட சாயம் வந்து இதில் அப்படியே ஏறிடும். ஒவ்வொரு தாட்டியும் அப்படி தான் இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் அதை எடுத்தோன்னே சொன்னாங்க, "இது ஏன் இதை எடுக்கிற? நீ மெயின்டெயின் பண்ண மாட்டியே?" அப்படின்னு சொன்னாங்க. "ஆசையாக இருக்குங்க, எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. சரின்னு அதையும் வச்சு பார்த்துட்டு, இதையும் அப்படியே கையில் எடுத்து பார்த்தேன். நியூ டிசைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு ஒரு 2, 3 ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அதையும் வந்து எடுத்து பார்த்தேன். நான் எந்த ட்ரெஸ் எடுத்திருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு பார்க்கலாம். அப்புறம் வீட்டுக்காரங்களுக்கு வந்து டீஷர்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் டீஷர்ட் மட்டும் தான் எடுத்தோம். ஒரு 2 டீஷர்ட் போல் எடுத்தோம். அந்த மெரூன் கலர் இருக்குல்ல, அதுவும் எல்லோயிஷும் வந்து எடுத்தோம். எடுத்துட்டு பசிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். வெளில வந்து ஒரே மழை. சரி வீட்டுக்கு போயிட்டு வந்தால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்துட்டு சமோசா வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபியும் குடிச்சிட்டு திரும்பி வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். அண்ணன் பொண்ணுக்கு வந்து பிறந்தநாள் வந்து வருது நாளைக்கு. அதனால் அவளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுதான். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து எடுத்துகிட்டு ஒரு வழியாக பில்லெல்லாம் போட்டுட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தோன்ட்டு வீடியோ வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.